தமிழகத்தில் போடப்படும் சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதா, அல்லது இங்குள்ள தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் தமிழக அரசு போடும் சட்டங்களை மதிக்க மாட்டாங்களா? அதான் இப்போ தமிழக மக்கள்கிட்ட பேசப்படுற பெரும் பேசு பொருளாக இருக்கு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் ஒரு சட்டம் போட்டார். பள்ளிக்கூடங்களில் மத வழிபாட்டு நிகழ்ச்சிகள், மத நிகழ்ச்சிகள் நடத்த தடை செய்யப்பட்டுள்ளது, மீறுவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் போட்ட அந்த பேப்பரின் ஈரம் கூட இன்னும் காஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில திசைவிலையில சமாரியா தூய யோவான் அப்படின்ற ஒரு சர்ச்சில் நடத்த வேண்டிய மத நிகழ்ச்சிகளை பக்கத்தில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடத்தப்படும் சொல்லிட்டு ரகசியமாலாம் சொல்ல பெரிய பெரிய பேனர் வச்சுருக்காங்க. ஊர் புறம் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. ஒட்டி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பேசிக்கிறாங்கட்டு இந்த உள்ள சட்டங்கள் போடப்படும் சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் சட்டவிரோதமாக நிகழ்ச்சியை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போஸ்ட் அடித்து ஒட்டி பண்ணுற தைரியம் இருக்குது பார்த்தீங்களா? அது அவங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வரும். ஏன்னா நடக்கிறது தூய ஆட்சி, அதான் அந்த ஜோசப் விஜய் ஆட்சின்ற தைரியமா என்னன்னு தெரியல, பொதுமக்கள் கேட்குறாங்க. அப்போ ஒரு சட்டத்தை போட்ட அரசை மதிக்க மாட்டேன்றது பெரிய ஒரு கடுமையான தண்டனைக்குரிய விஷயம். இதுல அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம படிக்க அனுப்பியிருக்காங்கல்ல, இல்லை படிக்கிறாங்கல்ல பசங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ இப்படி சட்டம் போட்டால் நம்ம கட்டுப்பட மாட்டோம். அங்குள்ள இந்து பசங்க என்ன நினைப்பாங்க? இந்த சட்டங்கள் கிறிஸ்தவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். அங்குள்ள கிறிஸ்டின் பசங்க என்ன நினைப்பாங்க? இந்த சட்டம் நம்மளே பொருந்தாது. காவல்துறை போய் சொல்லுது, அங்குள்ள இந்து முன்னணி போய் போராடுறாங்க, இப்படி சட்டவிரோத நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்றாங்க. காவல்துறை போய் சொல்லுது, அந்த எலெக்ஷன் பள்ளிக்கூட நிர்வாகிகிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த நிர்வாகி நான் நடத்த தான் செய்வோம், உன்னால முடிஞ்ச பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? கிறிஸ்தவ மனநிலை எப்படி இருக்கும்போது நமக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட வேணாம், ஏன்னா நம்ம பள்ளிக்கூட நிர்வாகியா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்த சென்ற இந்து முன்னணியரே இந்துக்களை பொதுமக்களை கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சாப்பாடு கொடுக்காம இருக்கு, சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்தாம நாங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காரு. காவல்துறையின் பக்கத்தில் இருக்காங்க, வட்டாட்சியர் இருக்காரு, கோட்டாட்சியர் இருக்காரு, யாருமே அவங்க கண்டுக்கவே இல்லை. மயங்கி விழுந்தவரை கண்டுக்கவே இல்லை. அங்குள்ள பொதுமக்கள் தூக்கி கொண்டு ஹாஸ்டல் சேர்த்திருக்காங்க இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க உள்ள சட்டங்கள், தமிழகத்தில் போடப்படும் சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதா? ஏன்னா 1994 பாத்தீங்கன்னா அந்த பேராயர் சின்னப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மேல இந்த பொருளாதார குற்றங்கள் வரும்போது அப்படிதான் சொன்னார், நான் இங்குள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன், போப்பாண்டியன் சட்டங்கள் தான் கட்டுப்படுவேன் அப்படி சொன்னார். ஒரு கொண்டு பொதுமக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதே போல ஒரு சூழலை மறுபடியும் உருவாக்குகிறார்களா இங்க உள்ள கிறிஸ்தவர்கள்? இல்ல இந்த ஆட்சி அவர்களுக்கு துணை போகிறதா? இல்ல இப்படிதான் நடத்தணும்னு சொல்லி கொடுக்குதா? ஏன்னா அங்குள்ள எம்பி ராபர்ட் புரூஸ் அவருடைய தூண்டுதலின் பேர் தான் நடக்குது. அங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அவர் தான் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட பேசியிருக்காரு, அவங்களை கைகளை கட்டி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி நின்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் முன்னாடி. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி. ஏன்னா இது கிறிஸ்தவர் ஆட்சி என்பதால் அப்படின்ட்டு அங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதனால இந்த பள்ளிக்கூடத்தை மூடுவது மட்டுமே இது சரியான நடவடிக்கையா இருக்கும் அங்குள்ள பொதுமக்கள் சொல்றாங்க. ஏன்னா இதை நீ செய்யாம விட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் நடத்தான் செய்ய போறாங்க. காவல்துறை சொன்னாலும் கேட்க வேணாம், கோட்டாட்சியர் சொன்னாலும் கேட்க வேணாம், வட்டாட்சியர் சொன்னாலும் கேட்க வேணாம், நாளைக்கு கலெக்டர் சொன்னாலும் கேட்க வேணாம். நம்ம கிறிஸ்தவர்கள் சட்டத்திற்கு மீறியவர்கள், சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஏன்னா நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம ஜோசப் விஜய் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டவிரோத சிந்தனை, இந்த மாதிரி சட்டவிரோத சிந்தனை ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மனதிலும் புகுந்துவிடும். அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுவதுடன் அந்த பள்ளிக்கூட நிர்வாகியை கடும் தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். அந்த சட்டத்தை செயல்படுத்தாத அங்குள்ள அரசு ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் அங்குள்ள பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம்.